ஊருக்கு வந்தாலே முருகரை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு எப்போவுமே நினைப்பேன் நான் ரொம்ப. அது திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், சிவன்மலையாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு பக்கம் முருகரை நம்ம பார்த்துறணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப அதிகமாக யோசிப்பேன். ஊர்லேருந்து வரும்போதே அந்த முருகர் கோயிலுக்கு போகலாமா, இந்த முருகர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம், எப்படியாவது நம்ம போகிற டைமில் குலதெய்வத்தை பார்த்துறணும், அம்மாவை பார்த்தா தான் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போனால் அது ஒரு மாதிரி நம்ம கூட அம்மாவே கூட வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதமாகவே நாங்கள் ஊரில் இருக்கோம். கள்ளக்கண்ட நாயக்கானா நாயக்கண்டா கள்ளக்கானாங்கிற மாதிரி எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன வேலைக்கு வந்தோம், எந்த வேலையை பார்க்குறோன்னு சில நேரங்கள்லாம் கூட அப்படி ஒரு யோசனையில் கூட இருந்தது. இருந்தாலும் சரி, வந்த வேலை நடக்குதோ நடக்கலையோ நம்ம அம்மாவை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா காலையில் நேரமே வர முடியல. நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 12 மணிக்காட்டம் வந்தோம். சரி, நடை சாத்தியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நடை முன்னாடி மட்டும் நடை சாத்தியிருந்தாங்க. நாங்கள் வரங்காட்டி கோவிலில் அந்த இதை திறந்து பூஜையெல்லாம் பண்ணாங்க. ஐயர் பார்த்திங்கன்னா எங்களோட கோவில் ஐயர் ஊருக்கு போயிருந்தனால வேற ஒரு ஐயர் இருந்தார். அவர் கொஞ்சம் சின்ன பையன்தான், ஆனால் மந்திரம்லாம் சொல்லி சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணாப்புல. எங்களுக்கு மத்தியானத்தில் என்னடா இப்படி வர்றோமே அப்படின்னு மனசில் நினச்சாலும், ஆனால் சாமி ரொம்ப திருப்தியாக கும்பிட்டாங்க. எப்போவுமே போனால் அறக்க பறக்க எங்காவது போயிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு போனால் மட்டும் கொஞ்சம் அமர அந்த அவசரம் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைப்பேன். மற்ற எங்கே போனாலும் நம்ம வேகமாக போகிறோமோ இல்லையோங்கிறத தாண்டி நம்ம கோவிலுக்குன்னு போனோன்னா கொஞ்சம் பொறுமையாக, ஐயோ அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு ஓடாமல் கொஞ்சம் பொறுமையாக நின்று சாமி கும்பிடணுன்னு நினைப்பேன். அதே மாதிரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் போயிருந்தாலும் நல்ல ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த ஐயர் அந்த பழைய ஐயர் இருந்தாருன்னா, எங்கள் கோயில் ஐயர் இருந்தாருன்னா கொஞ்சம் டக்குன்னு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாமிக்கு நிறைய மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணாங்க. ஆனாலும் திருப்தியாக இருந்தது. ஃபைனலி கோவில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் நம்மளோட ரீல்ஸு, ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்தால் தானே மன திருப்தியாக இருக்கும். ஸோ அதை ஃபைனலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது கண்ணுக்கு அழகாக ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் வாங்கணும்னு தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அந்த முலாம்பழம் 4 கிலோ 100 விற்றாங்க. 4 கிலோ 100 தாண்டி அந்த முலாம்பழம் டிசைனுக்கு வச்சுருந்ததை பார்க்கையிலேயே சொன்ன முலாம்பழம் சாப்பிடணும்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை. அந்த பொண்ணு அந்த வியாபாரம் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, செம்மையாக ஸ்மார்ட்டாக பேசிச்சு. அதுவும் பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுனாலே நம்மளோட பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி ப்ளவுஸ் ஒரு பெண்டிங் இருந்துச்சு. அதை சரி முடிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் முடித்தேன். இதுலேயே ஆஃப் ஃபினிஷிங் தான், கொஞ்சம்